ரமலான் காலங்களில் படிப்பது மனனம் செய்வதை தாண்டி அது என் மரணம் வரைக்கும் என் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதை தூண்டக்கூடியதுதான் இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற இறை அச்சம். அப்போ குர்ஆனுக்காகத்தான் ரமலான் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு கூடுதலாக கடமையாக்கப்படுவது இறை அச்சத்தை ஏற்படுத்த. அப்போ இந்த வேதம் ஒருவனுக்கு பயனளிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு இறை அச்சம் தேவை. அதன் மூலமாக அவன் வாழ்க்கையில் செயல்படுத்துவான். இதை இன்னும் தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் ஆரம்ப வசனங்களிலே குறிப்பிடுகிறான். தாலிகல் கிதாப், இது இறைவனுடைய வேதம். லா ரைப ஃபீஹ், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், இந்த வேதம் இறைவனை அஞ்சக்கூடிய இறை அச்சவாதிகளுக்கு வழிகாட்டும். அப்போ இறை அச்சம் என்ற ஒன்று இருந்தால்தான்